ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மட்டன் குழம்பு ஸ்டைல்ல பட்டாணி குழம்பு தாங்க பார்க்க போறோம். பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு இந்த குழம்பு ரெடி பண்ணிருக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ஒரு குழம்பு வச்சிட்டீங்கன்னா போதும், காலையில டிஃபனுக்கும் மதிய சாதத்துக்கும் நைட்டு டிஃபனுக்கும் சூப்பரா செட் ஆகுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும், செம்ம ஈஸியாவும் செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 10-12 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. சின்ன பல்லு பூண்டா இருக்கறனால நான் 10-12 சேர்த்திருக்கேன். பெரிய பல்லா இருந்தா நீங்க இதுல பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நிறம் மாற அளவுக்கு வதக்கிட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இதோடவே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலா கசகசா இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1 கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டேன். எவ்வளவு ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்டாவும் திக்காவும் இருக்கும். இருக்கட்டும், நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணிய 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, பச்சை பட்டாணி கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பை நான் இன்னைக்கு குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறேன். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூளுக்கு பதிலா நீங்க சிக்கன் மசாலா தூளோ இல்ல மட்டன் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதோடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலோட நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் வெங்காய பேஸ்ட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2 செகண்ட் கலந்து விடுங்க. இந்த அளவு கலந்துட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற வெள்ளை பட்டாணியை சேர்த்துக்கலாம். கண்டிப்பா 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் பட்டாணி நல்லா சாஃப்டா வெந்து வரும். பட்டாணியையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி வதக்கும் போதும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இப்ப இருக்கு. விசில் விட்டு இறக்கும் போது நல்லா கெட்டி ஆயிடும். குக்கர் மூடி போட்டு 5 - 6 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பட்டாணியும் நல்லா சாஃப்டா வந்துரும். அவ்வளவுதான். நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான மட்டன் குழம்பு சுவையில பட்டாணி குழம்பு சூப்பரா ரெடியா இருக்கு. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்குன்னு. கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். குழம்பு எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரைஸ்க்கு வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். பட்டாணி பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நான் இன்னைக்கு இந்த டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்ப தோசையோட சர்வ் பண்ணியிருந்தேங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது. எப்பவும் நார்மலா சாப்பிடுற தோசையை விட இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.